வணக்கம். இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புதூரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஊரில் 3 விஷயம் முக்கியமாக இருக்குது. அதில் ஒன்று கோவில், அப்புறம் ராஜீவ்காந்தி மெமோரியல், அப்புறம் ராமானுஜர் பிறந்த ஊரும். முதல்ல கோவிலை பற்றி பார்க்கலாம். இந்த ஊரில் இருக்க கோவில் பேர் ஆதிகேசவ பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க, ராமானுஜர் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் கட்டி 500 வருஷம் ஆச்சு. அப்போ சோழாசும் பல்லவாசும் விஜயநகர அரசும் சேர்ந்து கட்டினது. இந்தியாவிலே முதல் தடவை கோபுரத்தில் விமானத்தில் தங்க தகடு வச்சாங்க 1912. இந்த கோவிலில் இருக்க பெருமாளுடைய பேர் ஆதிகேசவர் பெருமாள். தாயாருடைய பேர் எத்திராஜ நாதவள்ளி தாயார். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இந்த கோவிலில் நிறைய சன்னதி இருக்குது. ராமர் சன்னதி, ராமானுஜர் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, பெருமாள் சன்னதி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் நிறைய விசேஷம் நடக்குது. அதில் முக்கியமானது சித்திரை பிரம்மோற்சவம், பங்குனி மாசி பூரம். ராமானுஜர் சன்னதிக்கு முன்னாடி ஒரு கோல்டு பிளேட் இருக்குது. அது மைசூர் மகாராஜா அன்பளிப்பாக கொடுத்தது. இந்த கோவிலில் தெப்ப உற்சவம் ரொம்ப நல்லா நடக்கும். ரீசண்டாக 2017 கோவில் குளத்துலேருந்து கோவில் மடபள்ளிக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் கால்வாய் ஒன்று கட்டியிருக்காங்க. இந்த கோவில் காலையில் 6:30 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அப்புறம் சாயங்காலம் 4:30 8:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும் இந்த கோவில். நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடத்துல இதுவும் ஒரு இடம். இப்போ நம்ம இந்த ஊரில் அடுத்து பார்க்க போகிறது இடம் ராஜீவ்காந்தி நினைவிடம். இந்த இடம் சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்குது. பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையுண்ட இடம். இந்த இடம் அமைதியாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த இடத்த ஆர்கிடெக்ட் பண்ணுறது KT ரவீந்திரன். இடத்துல 7 தூண்களை வடிவமைச்சிருக்காங்க. அதோட வகைகள் தர்மா, சத்யா, நியாயா, விக்யான், தியாகா, சாந்தி மற்றும் சம்ரிதி. தமிழில் அறம், வாய்மை, நீதி, அறிவியல், தியாகம், அமைதி மற்றும் செழிப்பு. ஒரு தூணும் 1.5 டன் வெயிட்டு. சூர்யாவே அடித்தாலும் அது உடையாத மாதிரி ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருக்காங்க. தூண்களுக்கு மேலே 3 நியான் லைட்ஸ் வச்சுருக்காங்க. அது எரியும் போது 3D மாதிரி நமக்கு காட்சி அளிக்கும். இந்த 7 தூண்கள் 7 முக்கியமான இந்தியாவுடைய நதிகளை குறிக்குது. நதிகளுடைய பேர் கங்கா, யமுனா, கோதாவரி, பிரம்மபுத்திரா, நர்மதா, சிந்து மற்றும் காவேரி போன்ற நதிகளை குறிக்குது. சுபையா ஸ்தபதி சுவரில் சித்திரம் வடிச்சிருக்காங்க. அது இந்தியாவுடைய வளர்ச்சியை காட்டுது. இந்த இடத்துல ராஜஸ்தானுடைய ஜெய்சல்மார் கிரானைட் கல்லால் ராஜீவ்காந்தியோட படத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அமைதியாகவும் இந்திய தலைவரை நினைவூட்டுமாகவும் இருக்கிறது. இந்த இடம் ரொம்ப அழகாக பராமரிக்கப்படுது. அப்புறம் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். ஸ்ரீபெரும்புதூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ராமானுஜர். இப்போ நம்ம அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். இவர் 1017 பிறந்து 120 வருஷம் வாழ்ந்தவர். இந்து மதத்தில் 3 தத்துவங்கள் உண்டு. இந்து மதத்தில் 3 தத்துவங்கள் உண்டு. அது துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம். ஆதிசங்கரருடைய அத்வைத்தத்திலிருந்து வேறுபட்டு ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்தத்தை நிறுவினார். இவருடைய அப்பா பேர் கேசவ சோமயாஜி. இவங்க அம்மா பேர் காந்திமதி. ராமானுஜருக்கு எத்திராஜா, பாஷ்யவர் போன்ற நிறைய பேர்கள் உண்டு. ராமானுஜரோட சிலை ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. அதை திருமேனின்னு சொல்லுவாங்க. இது 3 திருமேனியாக சொல்லுவாங்க. தாமுகர்ந்த திருமேனி, தானுகுந்த திருமேனி, தானான திருமேனி. இவர் 15 வருஷம் கர்நாடகாவில் இருந்தார். அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வர்றதை தெரிஞ்சு அவரோட சீடர்கள் கவலைப்பட்டாங்க. இதுக்காக ராமானுஜர் அவருடைய சிலையை ஒரு சிற்பிக்கிட்ட கொடுத்து செஞ்சு அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தார். இந்த காரணத்தினால தான்
இந்த திருமேனியை தமருகந்த திருமேனி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு திருமேனி அவருடைய ஸ்ரீடர்களால் செய்யப்பட்டது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற திருமேனியை தான் உகந்த திருமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது திருமேனி ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. அவர் இறந்த பிறகு அவருடைய மேனியை வச்சு செஞ்சது தான் இந்த திருமேனி. இதை தானான திருமேனின்னு சொல்லுவாங்க. தமருகந்த திருமேனி அவரே கொடுத்த திருமேனி, தான் உகந்த திருமேனி அவர் சந்தோஷப்பட்ட திருமேனி, தானான திருமேனி அவரே திருமேனி ஆனார். உலகெங்கிலும் இருக்க வைஷ்ணவர்களுக்கு இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஒரு புண்ணிய ஸ்தலம். ரொம்ப சின்ன ஊர் தான் இந்த ஸ்ரீபெரும்புதூர். ஆனால் ரொம்ப முக்கியமான இடம், எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய இடம். எல்லாரும் வாங்க. நன்றி, வணக்கம்.